கம்பெனி எங்களை நம்பி இருக்கு. நாங்களும் கம்பெனிக்காக உழைக்கணும்ல சார். போனஸ் உங்களுக்கு டைம்க்கு கிடைக்குதா இல்லையா அததாம்மா நான் கேக்குறேன். இல்ல சார். Sir, I can explain. சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. தேங்க்ஸ். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். உண்மை எப்பவும் எதுலயும் தலை நிமிர்ந்துதான் நிக்கும். ஆனா பொய் எப்பவும் தோத்துதான் போகும். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். ராஸ்கல் எப்படியெல்லாம் போய் சொல்றான் பார். நடந்ததை இப்ப சொல்றியா இல்ல இதுதான் உண்மைன்னு நான் எடுத்துக்கவா? சார், முதல்ல சொல்லு. அது கம்பெனியோட ரெப்புடேஷனை பாழாக்கிட்டியே. உன்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்ததுக்கு நீ எங்களுக்கு இப்படிதான் விசுவாசத்தை காட்டுவியா? மேடம். ஷட் அப். பார்கவி. மாமா, இந்த கம்பெனி நடக்கிறதே நம்பிக்கையில தான். அந்த நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி தான் நீ இந்த கம்பெனில இருக்கேன்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையை நாசமாக்கிட்டியேடா. இனி ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது. கெட் அவுட். பார்கவி, அது இல்லம்மா. மாமா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். இவனுக்கெல்லாம் உங்க கூட பேசுற அருகதை கூட கிடையாது. ஏய், இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்க? போன்னு சொன்னேன்ல. கெட் அவுட். என்ன மன்னிச்சிருங்க மாமா. அவனை கண்மூடித்தனமா நம்பினதுனாலதான் இதெல்லாம். கம்பெனியோட லாஸ் என்னாலதான். இதுக்கெல்லாம் போதும்மா. நீ செய்யாத தப்புக்காக எதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? தப்பு பண்ணவங்களை மன்னிக்கிறது உங்களோட பெருந்தன்மை மாமா. ஆனா இவ்ளோ ஃப்ராட் பண்ண ஒருத்தனை மன்னிக்கவே முடியாது மாமா. அவன் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். சித்தி 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 ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. அவன் பண்ணது தப்பு தான், கரெக்ட். ஆனா ஏன் பண்ணா எதுக்கு பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அவனை அடிச்சே துரத்திட்டீங்க. இதனால நம்மளுக்கு என்ன கிடைச்சது நீங்களே சொல்லுங்க. அதுக்காக அவனை மன்னிச்சு விட்டுற சொல்றியா? ஒரு தடவை மன்னிச்சு விட்டா அவன் திரும்பவும் தப்பு பண்ணுவான். எனிவே, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனிமே உங்க இஷ்டம் போல செய்யுங்க. சாரி. சித்தி மே ஐ கம் இன் சார்? எஸ். பார்கவி மேடம் இதை கொடுக்கறதுக்கு மறந்து போயிட்டாங்களாம். தேங்க்யூ. ஓகே சார். நம்ம எல்லாருக்கும் அல்வா கொடுக்க வந்திருக்காங்க. அல்வா, கேரட் அல்வா.
இன்னும் எத்தனை நாள் தான் காத்துக்கிட்டு இருக்கணும்? போர் அடிக்குதல்ல? நீயும் தனியா இருக்க, நானும் தனியா இருக்கேன். போங்க. நீ முதல்ல போ. நான் போக மாட்டேன். நீங்க போங்க. நீ முதல்ல போ. உனதான் முதல்ல போகணும்னு சொல்றேன்ல. போனா என்ன குறைஞ்சா போயிடுவேன். போ. லாயர் சார், நாங்க உள்ள வரலாமா? அது நாங்க நேத்தே வரலான்னு தான் நினைச்சோம். ஞாபகமே இல்ல. அதான் இன்னைக்கு பேசிட்டு போயிடலான்னு வந்தோம். ஏய், என்கிட்ட பயமும் மரியாதையும் இருக்கணும். இங்க வேலை பார்க்கறவங்களுக்கு மட்டும்தான் மரியாதை. தப்பா எடுத்துக்காதீங்க லாயர் சார். அவளை நாங்க எப்படியாவது ஒத்துக்க வைக்கிறோம். இன்னுமா ஒத்துக்கல? இவன் தங்கச்சி தானே? தங்கச்சி தானே? உன் பேச்சே கேட்கலனா உனக்கு என்ன மரியாதை இருக்கு? என்ன சொல்ற உன் நாத்தனாரு? அதெல்லாம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அவகிட்ட பேசி எப்படியாவது சம்மதிக்க வச்சிடும். ஆனா எங்களுக்கு டைமே இல்ல. காலையில அவ வேலைக்கு கிளம்பி போயிடுறா. அவ கூட பேசுறதுக்கு டைமே கிடைக்கிறது இல்ல. ஆமா சார், தினமும் ஒரு 50 காலாவது அவளுக்கு பண்ணிடுறோம். நம்பலன்னா பாருங்க. ஏய், நீ என்ன பண்ணுவிய எனக்கு தெரியாத. எனக்கு சீதா வேணும், அவ்வளவுதான். தனியா இருக்க பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைக்கணுமா இல்லையா? கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பண்றோங்க. உங்கள மாதிரி கிரிமினல். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்கள மாதிரி ஒரு ஃபேமஸ் கிரிமினல் லாயர் கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. அவ எனக்கு பொண்டாட்டியா வச்சா சந்தோஷமா தான் இருப்பா. இல்லன்னு மறுத்தா அவ விஷத்தை குடிச்சு செத்துருவா. ஐயோ இல்லங்க, நாங்க அப்படியெல்லாம் விட்டுட மாட்டோம். பாரு, இப்பவே உன் தங்கச்சி கிட்ட போய் பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. உடனே வா. உடனேனா கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா. என்கிட்ட பணத்தை வாங்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு தோணல? நீ என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. நான் சொன்ன விஷயத்த நீ முடிக்கணும், அவ்வளவுதான். லாயர் சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உங்க கால கூட விழறேன். அவரை விட்டுருங்க சார். தயவு பண்ணி விட்டுருங்க. என்ன செய்ய போறன்றத இன்னைக்கே முடிவு பண்ண. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எங்க கல்யாணம் நடந்தே ஆகணும். ஏய், கமிஷனர் காசப்பட்டு போய் போய் இவன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமேடி. உன்ன மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி ஆளு கிட்ட தான் மாட்டிக்குவேன். ஆனா சீதாவை இவனுக்கு எப்படி நீ கட்டி கொடுக்க முடியும்? என்ன, அவ மேல இறக்கப்படுறியா? ஒத்துக்க வைக்க வேண்டிய வேலை தான் நம்மளுது. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ தலையெழுத்து. கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் துணையா தானே இருப்பான். பேசாம வா. பார்கவி சொல்றது உண்மைதான். அவன் கிட்ட உண்மைய சொல்ல சொல்லி கேட்டா நிச்சயமா அவன் உண்மைய சொல்ல மாட்டான். இன்னொரு சான்ஸ் அவனுக்கு நாம கொடுக்க வேண்டாம்னு தோணுது. இப்பவே அவனை நான் சஸ்பெண்ட் பண்றேன். வேணாம் தாத்தா. அவன் பொய் சொல்லிட்டான்ற ஒரே காரணத்துக்காக அவனை நம்ம கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பிட்டோம்னா நம்ம கம்பெனி சீக்கிரஸை வெளியே சொல்லிடுவான். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அவனுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்கன்ற எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கு. அவங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அவங்களும் இந்த கம்பெனில தான் இருக்காங்க. கரெக்ட். ஆனா நாம அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தாத்தா. ஒரு காமன் எம்ப்ளாயியா இருந்து தினமும் ஆபீஸ்ல நடக்கிற விஷயத்த நான் கவனிச்சுக்கிறேன். காமன் எம்ப்ளாய்னா ஓகே. ஆனா எந்த டிபார்ட்மெண்ட்? இப்ப நம்ம ஆபீஸ்ல இஷ்யூஸ் எங்க நடந்துட்டு இருக்கு? ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். சோ இன்னில இருந்து ஏன் வேலை அங்கதான். அப்படியே நடக்கட்டும். அப்படியே ஆகட்டும் மகாபிரபு. அதுதான் உங்க சேர் பாஸ். தேங்க்யூ.
ராம் ஆ? இன்னில இருந்து உங்க பிளேஸ் இதுதான். ப்ளீஸ் மேக் yourself comfortable. ஹலோ எவ்ரிவன், இவர் பேர் ராம். இதுக்கப்புறம் உங்க கூட தான் ஒர்க் பண்ண போறாரு. ஆல் தி பெஸ்ட். கேரி ஆன். யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னா அனுமதி வாங்கிட்டு தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைமா ஆ? இந்த மாதிரி டெஸ்க் அரேஞ்ச் பண்றதெல்லாம்? ஆக்சுவலி வந்து இந்த ஸ்பேஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபிட் எவ்ரிதிங். உங்களுக்கு பாஸ் கேபின் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. வெரி குட். அது நல்லா பெருசா இருக்கு. பார்க்கவும் அழகா இருக்கு. உங்ககிட்ட சாரி கேட்கணுங்கிற பழக்கம் தான் இல்ல. தேங்க்ஸ் ஆஃப் த சொல்வீங்களா? உங்களுக்கு தான் மேனஸ பத்தி ரொம்ப நல்லா தெரியுமே. Thank you. In fact, I'm sorry too. I didn't mean to hurt you. பரவாயில்ல விடுங்க. அவ்வளோ சீக்கிரத்துல நான் ஒன்னும் ஹர்ட் ஆக மாட்டேன். காஃபி டீ ஏதாவது குடிச்சிட்டு டேபிள் மேல வச்சிராதீங்க, மேனேஜர் திட்டுவாரு. ஓகே. உங்க ஃபேமிலி போட்டோ கொடுங்க. எதுக்கு? ஃபேமிலி போட்டோங்க எல்லாரும் டேபிள் மேல வச்சிருப்பாங்க. உங்க ஃபேமிலி போட்டோ, உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோ, ரோல் மாடல் போட்டோன்னு டெஸ்க் மேல வச்சுக்க மாட்டீங்களா நீங்க? ஆக்சுவலி எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. I'm so sorry. It's fine. பில் இல்லாம கேக் தர முடியாதுன்னு சொன்னாங்க. இந்த கேக்கை யாரு அனுப்பி வச்சிருப்பாங்க? என்கிட்ட இந்த விஷயத்த நீங்க ஏன் முன்னாடியே சொல்லல? அம்மா அப்பா இல்லன்ற விஷயம் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா என்ன? ஐயோ, அத பத்தி இல்லங்க, இத பத்தி. நீங்க தானே எங்க வீட்டுக்கு கேக் அனுப்பி வச்சீங்க. என்கிட்ட எதுக்கு நீங்க சொல்லல? இதெல்லாம் பண்ணிட்டு பெரிய ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ணிருப்பீங்க. நல்ல விஷயம்தான், கரெக்டான நேரத்துக்கு கேக் வந்துருச்சு. ஆனா என்கிட்ட சொல்லாம செஞ்சது ரொம்ப தப்பு. எதுக்கு நீங்க இப்படி பண்ணீங்க? மறைச்சு வைக்கணும்ன்ற இன்டென்ஷன்லாம் ஒண்ணும் இல்ல. பட் மறந்துட்டீங்களா? இந்த மாதிரி பொய் சொல்றவங்க, உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு பேசுறவங்கள பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு புரியுது நீங்க மறந்து போயிருப்பீங்க. மறைக்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லதான். அதெல்லாம் ஓகே தான். ஆனா இதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது. ப்ராமிஸ்? என் பொண்ணோட பேசி பேசி இந்த ப்ராமிஸ் கேக்குற பழக்கம் அப்படி எனக்கும் வந்துருச்சு. ஓ. நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கணும். என்னது? ஹார்ட். என் பொண்ணு என்கிட்ட உங்களுக்காக ஹார்ட் கொடுத்து விட்டா. இத மட்டும் நான் உங்ககிட்ட கொடுக்கலன்னா அவ்வளவுதான். இது எனக்காகவா? ஆமா, உங்களுக்கு தான்.
சரி ஓகே இப்பவே வரேன். இப்ப எதுக்கு ஆபீஸ் கிட்ட வந்தாங்க? என்ன விஷயம்னு புரியலையே. வந்துட்டா. நல்லா இருக்கீங்களாண்ணா? என்னத்தம்மா சொல்றது, இதோ இப்படிதான் இருக்கும். காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நீங்க காஃபி வாங்குற காசுக்கு நாங்க ஒரு நாள் சாப்பாடே சாப்பிட்டுருவோம். எங்களுக்கு எதுக்குமா காஸ்ட்லியான காஃபி எல்லாம்? அண்ணே எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். எப்படிமா சரியாகும்? கட்டின புருஷனுக்கு பணத்தை சம்பாதிக்க துப்பு இல்ல. நைட் ஆனா போதும் புஸ்ஸு புஸ்ஸுன்னு மூச்சு விடுறதுக்கு கூட சிரமப்படுறாருமா. ராத்திரி படுத்தாருனா விடிஞ்சா எழுந்திரிப்பாரான்னு கூட தெரியாது. செக்கப்புக்கு போகணும்னா 3000 ரூபாய் கேக்குறாங்க. நான் அதுக்கு எங்க போவேன்? ஒவ்வொரு நாளும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி பண கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது கடவுளே. அண்ணி நீங்க முதல்ல அண்ணனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. 200-300 கம்மியா இருந்தாலும் நீங்க. பரவாயில்ல, இப்போதைக்கு இது போதுமா? சீதா, என்ன மன்னிச்சிடுமா. உனக்கு சம்பாதிச்சு கொடுக்க வேண்டியவன், ஆனா உன்கிட்ட இருந்தே பணத்தை பிடுங்கி சாப்பிட வேண்டிய நிலைமை. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, பாப்பா கூட இருக்கா. தேவையில்லாத விஷயத்தை இழுத்து போட்டுக்கிட்டது அவதானங்க. ஆம்பளை இல்லாத வீடு, பொண்ணு பேரு சிரியா, போதா குறைக்கு அவளுக்கு சுகர் வேற இருக்கு. அந்த பொண்ணோட அப்பன் எங்க இருக்கானே தெரியல. இதெல்லாம் இவளுக்கு தேவையாங்க சொல்லுங்க? சுலோச்சனா, வாய மூடிக்கிட்டு. நான் வாய மூடிட்டா பிரச்சனை சரியாயிடுமா என்ன? சீதா, இன்னைக்கு சாயங்காலம் நான் ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வரேன். ரொம்ப நல்லவரு, நல்லா படிச்சவரும் கூட, ஃபேமஸ் லாயர் அவரு. உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவர் தயாரா இருக்காரு. நீ ஒரு தடவை அவர்கிட்ட பேசினா போதும், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ப்ளீஸ் அண்ணி, கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க. அப்படிலாம் யாரையும் கூட்டிட்டு வராதுங்க. சீதா, ஒரு தடவை எதுக்கும் யோசிச்சு பாருமா. நான் நல்லா யோசிச்சு தானே சொல்லிட்டு இருக்கேன். என்னோட உலகத்துல நானும் சிரியும் மட்டும்தான், வேற யாருக்கும் இடம் இல்ல. நீங்க இப்ப கிளம்புங்க. அண்ணனை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. எக்ஸ்ட்ரா பில் ஆச்சுன்னா நானே பே பண்ணிடுறேன். இவன் என்னடானா இப்படி சொல்லிட்டு போறா. அந்த லாயர் என்னடானா நம்ம உயிரை எடுக்கிறான். அது இல்ல, அந்த லாயரு சீதா தான் வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிறத பார்த்தா கல்யாணத்துக்காக மட்டும் இல்ல, வேற எதுக்கோ அவன் பெருசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது. இப்ப என்னடி பண்றது? அட, அந்த ஆளை பத்தி நமக்கு எதுக்கு? முதல்ல உங்க தங்கச்சியை ஒத்துக்க சொல்லுங்க. இவ ஒத்துக்கலனா அவன் நம்மள உண்டு இல்லன்னு ஆக்கிடுவான். தண்ணி கொதிக்கும் போதே அரிசிய போட்டுணுங்க. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இங்க வந்ததுக்கு இந்த பணமாவது கிடைச்சதே. அட, என்கிட்ட கொடுங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தானே இந்த பணத்தை நீ வாங்குன. இந்தா வச்சுக்கோ. அடடடடடடா, நீ அப்படி என்ன வேலை செஞ்சிட்டேன்னு உனக்கு கமிஷனு? எனக்கு தெரியும், ராத்திரி ஆனா உனக்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு வரணும். நீ மட்டும் ஒழுங்கா சம்பாதிச்சிருந்தா எனக்கு எதுக்கு இந்த நிலைமை வரப்போகுது சொல்லுங்க? இந்த அக்கவுண்ட்ஸை எப்படி டேலி பண்றதுனே தெரியல. வயிறு பசிக்கும் போது வேலை செய்யணும்னே தோணல. சீதாம்மா, வரியாமா? வரேன். ஓ ஹலோ, புது அட்மிஷன். ஃபர்ஸ்ட் டேவே இவ்ளோ வேலை செய்யாதீங்க. வாங்க போலாம். வாட்? ஓ, கம் லெட்ஸ் கோ ஃபார் டின்னர். ஐ மீன் சாரி, லஞ்ச். நீங்க சொன்னது புரியல, அவ்வளவுதான். ஏதோ தமிழே தெரியாதவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. சரி சரி வாங்க. இன்னைக்கு உங்க லஞ்ச் என்ன?